ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த பூமியும் வானமும் நின்று கொண்டிருக்கிறதா. அவர் தம்முடைய படைப்புகள் எல்லாவற்றை விட அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற சபை மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எத்தனை பெரிதாய் நினைக்கிறீர்கள்? ஆண்டவருடைய முதல் பிரசங்கத்திலே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ வார்த்தையின் உறுப்போ ஒளிந்து போகாது என்று சொன்னாரே. இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கேட்டால் எரிகோ கூட காலடியில் விழுந்து கிடக்கும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஒருவன் வேதம் படித்தால் சின்ன செவரு கூட அவனுக்கு தடையாகத்தான் நிற்கும். தேவன் சொல்லுவதை அப்படியே நம்ப வேண்டும். தேவன் சொல்லுவதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கலாம், எவ்வளவு அறிவுடையவர்களாய் மாறி இருக்கலாம், எவ்வளவு ஞானங்களை நீங்கள் பயன்படுத்தலாம், எவ்வளவு அறிவாற்றலை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் எவ்வளவேனும் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. அது அப்படியே நடந்தது என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை தேவன் எவ்வளவு முக்கியப்படுத்துறாருன்னு நிறைய வசனம் இருக்கு. வானத்தை விட, பூமியை விட, சகலத்தை விட, படைப்புகளை விட, அண்டசராசரங்களை விட, எல்லாத்தை விட. இப்போ நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துறீங்க? எனக்கு அதிகமாக விசுவாசம் வரணும்னு நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிப்பேன். படிச்சுட்டு அந்த நபர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவன் கீழ்ப்படிஞ்சான்னா அற்புதம் நடந்துச்சுன்னா எனக்கும் நடக்கும். ஏன்னா இந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ விசுவாச குறைவு ஏற்படும் போது தேவன் செய்த அற்புதங்களை யோவான் சொல்கிறாரு, அவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் எழுதியிருந்தால் புத்தகமே பத்தாது, கொஞ்சம் தான் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் டெய்லி இதெல்லாம் கண்ணார கண்டோன்னு சொல்கிறார். அப்போ இன்றைய வாலிபர்கள் இயேசுவின் வருகையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு கட்டுக்கதையை போல பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் பரிசுத்தமாக மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு திரும்ப திரும்ப அவருடைய வருகையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய முதல் பிரசங்கத்திலிருந்து கடைசி பிரசங்கம் வரை பேசிக்கொண்டே இருந்தார். அவர் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். மனம் திரும்புவதற்கு 30 நொடி கிடைக்காது. 30 நொடி அங்கே ஒரு ஷூட் பண்ணால் கூட 30 நொடி கிடைக்கலாம். ஆண்டவரே நம்ம அண்ணியும்னு கதறி எடுத்து போகலாம். அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஆனால் இயேசுநாதர் வரும்போது 30 நொடிக்கு வேலை இல்லை. ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆவோனுங்கிற வார்த்தையை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் இப்படி அசால்ட்டாக வாழ்வீங்களா? இப்படி ஒரு அஜாக்கிரதையான நிலைமையில நீங்கள் இருப்பீங்களா? என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அசட்டையாக எண்ணுகிறோம். ஏசா அப்படித்தான் எண்ண ஆரம்பித்தான். சேஷ்டபுத்திர பாகம் தானே என்று எண்ணினான். ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் போது நடுக்கமும் பயமும் உங்களை பிடிக்கட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். இது தேவ வார்த்தை என்று நம்புங்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு, யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாரோட சேர்ந்து பேதுருவும் மறுரூப மலையில் இயேசுவை கண்டார். சரியா? இதில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லவா? மோசே கானான் தேசத்தை பார்க்கலன்னு நம்மெல்லாம் நினைக்கிறோம். மறுரூப மலையில் யாரு வந்தா தெரியுதா? அதான் ஆண்டவருக்காக வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம். கானான் தேசத்தில் மறுரூப மலையில் மோசையோட கால்கள் இறங்கி நின்றுச்சு. எலியா வந்து இறங்கி நின்றார். அன்னைக்கு இயேசு அவருக்கு காண்பித்தார் தேவன். பிற்பாடு அந்த தேசத்தில் வந்து நின்றார். ஏனென்றால் மோசே தேவனோடு இருக்கிறார். மோசே தேவனுக்காக வாழ்ந்தவர். ஆனால் மோசே ஏன் கானான் தேசத்துக்குள்ளே வரல? அன்றைக்கு எழுத்தின்படி அந்த காலத்தில் கீழ்ப்படியாமல் போனால் நமக்கும் இதுதான் என்பது குடிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ நீதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் கானான் நமக்கு பரலோக ராஜ்யம், அதை மிஸ் பண்ணால் நமக்கு கிடைக்காது. அப்போ இங்கே பாருங்கள், நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வருகிறேன் என்றால், மறுரூப மலையில் இயேசுவை மறுரூபமாகி பார்த்ததை விட வசனம் ரொம்ப முக்கியம்னு பேதுரு சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது இயேசு மறுரூபமாகிறத கண்ணார கண்டார். அதை விட வார்த்தை ரொம்ப முக்கியமா, அதை விட அவருடைய வசனம் ரொம்ப முக்கியமா. அப்போ நமக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்க படிக்க உங்களுடைய ஆத்துமாவிலே உயிரடையும். உங்களுடைய ஆத்துமா தேவனோடு நெருங்கும். நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிப்பீர்கள். இதை பேதுரு சொல்லுகிறார். கவனிங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில்
அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை பாருங்கள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல. வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சொல்றாரு, தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்க சொல்றது அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. நாங்க கண்டோம், மறுரூப மலையில அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். நாங்க அவரை கண்ணார கண்டோம், அவர் மறுரூபமாகிறத பார்த்தோம், அவர் சீயோன் மலையில எடுத்துக்கொள்ளப்படுறத பார்த்தோம், அவர் மறைஞ்சு போறத பார்த்தோம், அவர் பரலோகத்துக்கு போறத பார்த்தோம். நாங்க கண்ணார கண்டு தரிசித்து இதை எழுதுறோம். அவர் வரப்போறாருன்னு சொல்றோம், அவருடைய வல்லமையை சொல்றோம், அவர் சீக்கிரம் வர்றாருங்கிறத சொல்றோம். புதிய ஏற்பாட்டில் அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் அசைஞ்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. ஆனால் இயேசுவை வரவேற்கிற உணர்வு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா எல்லாமே குறைவுபட்டு போயிடும். அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ஒவ்வொரு வேலைக்கு போகலாம், உலகத்தின் காரியங்களை செய்யலாம், ஆனால் இயேசு வருகிறார் என்கிற நம்பிக்கையின் உணர்வோடு சுற்றி சுற்றி இயங்க வேண்டும். அந்த அடிநாதத்திலே தான் இயங்க வேண்டும். இன்று இயேசு வருவார், நான் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு தான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருக்கு முன்னாக நிற்க என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இயேசு மறுரூபமாகி நிக்கிறத பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தூங்கிட்டே பார்த்தாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன? ஏன் தெரியுமா தூங்கிட்டே பார்த்தாங்க? அவங்க ரொம்ப இயல்பாக பார்த்துருந்தாங்கன்னா யோவான் மாதிரி செத்து போன மாதிரி ஆயிடுவாங்க. அதனால அவங்க ஒரு லிமிட்லேயே இருக்கட்டும்னு ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி ஒரு நித்திரையை கொடுத்துட்டார். 3 பேருமே மலை ஏறி போனதுனால ஒரு நித்திரை மயக்கமாக இருப்பாங்க. அதனால தான் நினைக்கிறேன் சிலர் சர்ச்சில் எப்படியே இருக்காங்க, கடைசி வரை தேவ மகிமையை கண்டவே கூடாதுங்கிறதுனாலே எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறோன்னே தெரியாது, அப்படியே வந்து தூங்கிட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் நல்ல வேளை அவங்க விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு விழிப்பு வந்துருச்சு பெந்தைக்கோஸ்தே நாளில். ஆனால் சிலர் அப்படியே கடைசி வரை தூங்கிட்டே இருக்காங்க. பரலோகமா அது எங்கே இருக்குது? வருகையா அதை பற்றி எனக்கு தெரியாதே. மறுரூபம் அடையணுமா அதை பற்றி தெரியாதே. மகிமையின் மேல் மகிமை அடையணுமா அது எங்கே? எந்த அனுபவத்தையும் புரியாமலே இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், மகிமை அடைஞ்சவரா பார்த்தோம், கனம் பெற்றவரா பார்த்தோம், ஆனால் அதை விட எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், சீனாய் மலை பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். என்ன சத்தம் கேட்டாங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அப்ப எங்களுக்கு சந்தேகமே இல்லை, இவர் தேவனுடைய குமாரன் என்று பிதா சொன்ன சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அல்லேலூயா. எங்களுக்கு சந்தேகமே இல்லை. நாங்கள் அவர் மறுரூபம் அடைஞ்சதை பார்த்தோம், கேட்டோம். ஆனால் இது எல்லாத்த விட, நாங்கள் பார்த்ததை விட, நாங்கள் கேட்டதை விட, நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்னா அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம். அதுதான் முக்கியம். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கவங்க சொல்லக்கூடாது, நான் சீனாய் மலையில் இயேசுவை மறுரூபத்தில் பார்த்த மாதிரி நானும் பார்த்தா தான் நம்புவேன்னு. அவருடைய வார்த்தை அதை விட மேலானது. நம்புறவங்க கரங்களை தட்டி, அந்த வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம டெய்லி சில ஊழியர்கள் இதை எடுத்து கிஸ் பண்ணி தான் திறக்கிறாங்க, முழங்காலில் நின்று தான் படிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆராதனை முடியும் போது ஜான்சம் எல்லாம் பார்க்குற இதை கிஸ் பண்ணிட்டு தான் வைக்கிறாரு. இதை பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் இந்த வசனத்தை படிக்கிறாங்க. இந்த வசனத்தினால தான் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த வசனம் தான் என்னை தேற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை இல்லைன்னா நம்மெல்லாம் அனாதைங்க. பரலோகம் தெரியாது, தேவ திட்டம் தெரியாது, தேவ நோக்கம் புரியாது, தேவனுடைய வருகை தெரியாது. இந்த வசனம் தான் தேவன் வரப்போறாருன்னு நமக்கு அழுத்தமாக சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வார்த்தையை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றார், நான் சீனாய் மலையில் பார்த்ததுனால இல்லை, மறுரூப மலையில் கேட்டதுனால இல்லை, வசனத்தை நம்புகிறவன். இன்னைக்கு அமெரிக்கா வசனத்தை பேசுனா பழமைவாதம்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டாங்களே. தமிழ் திருச்சபைகளும் திருநங்கைகளுக்கு இடம் கொடுத்துருச்சு பிரசங்கிக்க. திருநங்கைகள் எங்கேயாவது நம்ம லிபரலாக இருந்தால் கைவிடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவரை தரிசிக்கிறது
நல்லது, ஒரு நாள் தான் தரிசிக்க முடியும். சொப்பனத்தில் ஆண்டவரை பார்க்கறது நல்லது, ஒரு நாள் தான் பார்க்கலாம். ஆண்டவர் சத்தத்தை சவுல் கேட்டது போல, பவுலா மாறினது போல கேட்கறது நல்லது. ஆனால் எல்லாத்த விட நல்லது வசனத்தின்படி வாழ்வது மட்டும்தானே. அல்லேலூயா. எல்லாத்தை விட நல்லது இந்த வசனத்தை ருசிப்பது தான். ஆமாம், உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இயேசு சீக்கிரம் வருவார். உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. இயேசு பலனோடு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான். ஆமாம், அடிக்கடி தேவ மனுஷர்கள் சொல்கிறாங்க, இதுதான் கடைசி தலைமுறை. அப்படி இருந்தால் எங்களை அடக்கம் பண்ணாமலே நாங்கள் போயிடுவோம். அந்த பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும். நான் ஆண்டவர்கிட்ட 1 கோடி ரூபா வேணுமா, நீ வருகையில் போகணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் அது வேண்டாம். மரணத்தை பார்க்காம ஏனோக்கு மாதிரி போகணும் ஆண்டவரே, இந்த ஆப்ஷனே வேண்டாம். நீங்கள் ஒரே ஆப்ஷனை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு பணத்தை விட தேவையில்லை. ஏன்னா தீர்க்க தரிசனமான வசனம் இருக்குது. ஆண்டவர் வருவார். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவோ. அப்படின்னா என்ன? அந்த பொழுது விடிந்து காலையில் அந்த விடிவெள்ளி உதிக்கும் அளவும் இயேசுநாதர் வரும் வரைக்கும் நீங்கள் வாழ்கிற இருளுள்ள இந்த ஊரில் பிரகாசிக்கிற விளக்க மாதிரி வசனத்தை கவனித்து வாழும்படி கர்த்தர் கேட்குறாரு. அல்லேலூயா. ஆமாம், நேற்று வந்த ஒரு ஆள் கூட இன்னைக்கு இருளாக மாறிட்டார். பிரதர், நீ வெளிச்சமாக இருப்பா. நேற்று வந்தவர் கூட சோர்ந்து போய் பின்வாங்கி போயிட்டாருப்பா, நீ வெளிச்சமாக இருப்பா. இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் நீ பிரகாசிக்கிற விளக்க போல வசனத்தை பார்த்துக்கிட்டே. பிரதர், அவன் பைபிள் கட்டுக்கதைன்னு போயிட்டான். பிரதர், நீ வெளிச்சமாக இருப்பா. பிரதர், அவன் ஆண்டவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு போயிட்டான், நீ வெளிச்சமாக இருப்பா. பிரதர், ஆண்டவருடைய வருகையெல்லாம் இல்லைன்னு அவன் சொல்கிறான், நீ வெளிச்சமாக இருப்பா. இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி. இப்போ நான் கேட்குறேன், மொத்தமாக இந்த இடத்துல கரண்ட் போயிடுச்சு, ஒரே ஒரு விளக்கு இருந்தால் அது நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கா? அப்படித்தான் கர்த்தர் உங்களை என்னையும் வச்சுருக்கார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன எங்கள் ஊரில் என்ன மட்டும் தான் வச்சுருக்காரு? நான் தான் விளக்கு, நான் தான் அந்த விளக்காக இருக்கிறேன். அந்த இருளுள்ள பட்டணத்தில் இயேசு வருவார். அவரை நான் சந்திப்பேன், அவரை நான் பார்ப்பேன், முகமுகமாய் தரிசிப்பேன். அவர் எனக்கு பலனோடு வர்றார், அவர் எனக்கு மகிமையோடு வர்றார், நித்திய கிரீடத்தோடு வர்றார், மாடாத கிரீடத்தை எனக்கு தர்றார். ஆனால் உலகம் என்ன சொல்லுமா? உலகம் என்ன பேசுமா? இந்த காலத்தில் அவபக்தியாக நடக்குமா? சபைக்குள்ள அவபக்தியாக நடக்குமா? என்ன ட்ரம்ப்பு அவர்கிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த வேதத்துக்கு திரும்ப வேண்டும் என்கிறதுல ரொம்ப கவனமாக நிற்கிறார். அந்த கொள்கையில் தான் அவர் நிற்கிறார். அவர்கிட்ட ஒரு சர்ச்சு பிஷப்பு சண்டை போடுது. ஒரு அம்மா, இந்த பெண்களெல்லாம் மேலே கொண்டு வரக்கூடாதுன்னு பவுல் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் எப்படி அந்த லெஸ்பியன் திருமணத்தை, அந்த ஆணோட ஆண் திருமணத்தை நிறுத்தலாம், அதை உடனே நீங்கள் அங்கீகரித்து மறுபடியும் சபைக்குள்ளே கொண்டு வரணும். சண்டை போடுது. ஒரு மீட்டிங்கில் அத்தனை பாஸ்டர்ஸை வச்சு அவர் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த அம்மா மட்டும் அவர்கிட்ட என்ன போடுது? சண்டை போடுது. திரும்ப அந்த ஆணோடு ஆண் கல்யாணத்தை சபைக்குள்ளே கொண்டு வாங்க, அந்த பெண்ணோடு பெண் கல்யாணத்தை சபைக்குள்ளே கொண்டு வாங்க. சபைக்குள்ளேயே இருள் வந்துருச்சு, அதுக்குள்ள வசனத்தை பார்த்து வெளிச்சத்தில் வாழ்கிறவங்களை கர்த்தர் தேடுறாரு பாருங்க. அப்போ எவ்வளவு துணிகரங்கள் வந்துருச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. ஆண் பெண்ணுலாம் கிடையாது. ஆனால் வசனத்தை கவனித்து வாழணும். வசனத்துக்கு அவுட் ஆஃப்ல உணர்ச்சிகளுக்கு உட்பற்றக்கூடாது. பிள்ளைகளானாலும் சரிதான், உறவுகளானாலும் சரிதான். நமக்கு ஒரு விடிவெள்ளி வரும் வரை வசனத்தை கவனித்திருங்கள். விடிவெள்ளியாகி இயேசுவை காணும் வரை. அதை தான் ஏசாயா 60:1 சொல்லியிருக்காரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தரின் மகிமை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இதோ காரிருள் பூமியை மூடு. 62 போடுங்க தம்பி, 62. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடு. அப்ப நீ தான் அந்த வெளிச்சம். அப்ப நீ அந்த வெளிச்சமா இருந்தீனா, நீங்க அந்த விளக்கா இருந்தீனா. கவனிங்க எல்லாரும், இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாரும் சோர்ந்து போகும்போது, எல்லாரும் அணைஞ்சு போகும்போது நம்மளும் அணைஞ்சு போக தோணும், ஊரோடு ஒத்து போக தோணும், விசுவாசத்தை விட்டு விலகி போக தோணும், ஆண்டவரை விட்டு விலகி போக தோணும். நீங்கள் வசனத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா, அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பார்வையாளர் மாதிரி முகத்தை தூக்கிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. டெய்லி வசனத்தை படித்து ஆத்துமாவில் பலப்படணும். அல்லேலூயா.
வசனத்தை படித்து படித்து வசனத்தில் வளரணும், வசனத்தை விரும்பணும். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை தான் மரியாள் வயிற்றிலே நமக்கு இயேசுவாக பிறந்தது. இந்த வசனத்தை கவனித்து பார்க்கணும், வசனத்தை குடும்பத்தில் பேசணும். ஏன்னா வசனத்தின்படி நடக்கிறவன் வெளிச்சமாக தான் இருப்பான், இயேசு அவனில் உதிப்பார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சிந்திச்சு பார்த்தேன், எப்படிங்க உலகத்தில் ஒரு வல்லரசு எழும்புவான். அப்போ ஆண்டவர் என் மூளையில் கொண்டு வந்தார். எப்படி கொரோனா வந்துச்சு, வந்தவொடனே முழு உலகம் அடைச்சிச்சுல, அதே மாதிரி ஒரு காரிருள் வரும். அந்த காரிருள் வந்த உடனே உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தனை உலகம் தேடும். அந்த நேரத்தில் கர்த்தர் சபையை தூக்கிட்டு போயிடுவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ உலகத்தை யாராவது காப்பாற்றுவானா? யாராவது காப்பாற்றுங்க இந்த உலகத்தை. அப்போ தான் ஒருத்தன் வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து நிற்பான். ஆனால் அவன் காப்பாற்ற முடியாது, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அதுக்கு தான் சொல்கிறேன், வசனத்தை கவனிக்கணும். இங்கே எத்தனை பேருக்கு வசனத்தை படிக்கிற அனுபவம் இருக்குது? எத்தனை பேருக்கு வசனத்தை கவனிக்க சங்கீதத்தின் வழியாகவும் வருகை பேசுகிறாரு. வருகையை பற்றி பேசாத பகுதிகளே இல்லை. இயேசுவின் வருகையை நம்ம கவனிக்கணும். ஆனால் உலகத்தை கவனிச்சிங்கன்னா இடறி போயிடுவீங்க. உலகத்தை பார்த்தீங்கன்னா இடறி போயிடுவீங்க. வசனத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குங்கிறதையும் பேசுது.